ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 100,000 இயர் ஆஃப் குயர் ரிஃபைனிங் எபிசோட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அங்கே இருந்த ஒரு டீச்சர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, சீக்கிரமாக அந்த குயர் ரிஃபைனிங் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து பிரேக் த்ரூ பண்ணி இந்த இடத்த விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. இது எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சிங்களேன், இவங்க வந்து அவங்க அந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணிட்டாங்கன்னா தானாகவே அதை அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிருவாங்கள. இதே மாதிரி ஹீரோவோட ஜூனியர் சீனியர் எல்லாருமே அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிரேக் த்ரூ பண்ணிட்டு ஹீரோக்கு செம கடுப்பு வருது. அவனுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, சீக்கிரமா வந்து எல்லாரும் பிரேக் த்ரூ பண்ணிட்டு வாங்கன்னு ஹீரோ கடுப்பேத்திட்டே போறானு. ஏன்னா ஹீரோ கூட வந்தவங்களாம் போயிட்டான், ஹீரோக்கு அப்புறம் வந்தவங்களாம் அங்கிருந்து போயிட்டான். ஆனா ஹீரோ மட்டும் இங்கேயே இருக்கான். இப்ப ஹீரோ இன்னமும் காண்டாயிரம். ஏன்னா அங்க ஒரு தாத்தா ரொம்ப நாளா ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர் ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு. அவரே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா ஹீரோக்கு இன்னும் அந்த பிரேக் த்ரூ பண்ணி அங்கிருந்து போக முடியல. கடைசியா அங்கிருந்து ஒரு நாய்க்குட்டி கூட பிரேக் த்ரூ பண்ணி அங்கிருந்து வெளியே போயிடுது. ஹீரோ செம காண்டாயிரம். 90,000 வருஷமா நான் இன்னும் இங்கேயே தான் இருக்கிறேன், இன்னும் என்னால் பிரேக் த்ரூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி செம டென்ஷன் ஆயிடும். ஒரு டோரை காட்டுறாங்க. அந்த டோரில் பார்த்தா ஒரு டைமர் போய் செட் ஆகி டைமர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே இப்போ நைட்டு பகலும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே பல வருஷங்கள் வேகமாக கடந்து போகுது. டக்குன்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை உடச்சிட்டு உள்ள வந்து விழுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்திருக்கானுங்க. அதில் ஒருத்தன் என்ன சொல்றான்னா, குயின்ஸோ நீ எங்கள் யங் மாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் எவன்லி ஃபீனிக்ஸ் அழிவர் வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் நான் யூன்ஷான் செக்டோட லீடராகவும் மாறிடுவேன். நான் சொன்ன மாதிரி நீ செய்யலாம். அதுக்கப்புறம் நீ என் மேலாம் குறை சொல்லக்கூடாதுப்பா, நான் கண்டிப்பாக உன்னோட பிளட் லைன் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறான். ஆனால் குயின்ஸோ என்ன சொல்கிறான்னா, டே நீ சொல்கிறதெல்லாம் காணாமல் கூட நடக்காரா, டே ஈவினிங் முடிஞ்சா நீ என் கூட வந்து சண்டை போட்டு ஜெயிரா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனும் கூட இருக்கிற 2 ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, டே அவளை கொண்டுடாமல் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் அவனுக்கு 2 பேரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. குயின்ஸோ வந்து கொஞ்சம் அடிச்சிடறானுங்க. குயின்ஸோ கொஞ்சம் டேமேஜ் வாங்கிறா. அப்படியே அடுத்தது நம்ம ஹீரோவுக்கு இருந்தான் இல்லையா, அதாங்க ஒரு டோர் ஒன்று லாக் ஆச்சு, டைமர் ஓடி அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடம்லாம் பார்த்தா ஒரே இடி மின்னலமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த டைமர் டக்குன்னு பிரேக் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இருந்து ஹீரோ வெளியே வரான். அவன் பார்க்கறதுக்கே ஒரு வயசான தோற்றத்தில் இருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர அவனோட நார்மல் ஃபார்முக்கு அவன் மாறிடுறான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இன்னொரு 10,000 வருஷம் கடந்து போயிடுச்சு, இருந்தாலும் என்னால் வந்து அந்த ஸ்டேஜை பிரேக் த்ரூவே பண்ண முடியல. ஹீரோ பிரேக் த்ரூலாம் பண்ணி வெளியே வரக்கானுங்க. அந்த டோர் உடஞ்சிச்சு இல்லையா, அந்த காரணத்தால் வெளியே வந்திருக்கான் போல. ஹீரோ அவனோட அந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நம்ம செக்ட் காணாமல் போயிடுச்சு, அங்கே இருந்த எல்டர்ஸு நம்ம கூட இருந்த ஆளுங்க எல்லாருமே வந்து இப்போ இல்லை, இந்த இடமே மொத்தமாக வித்தியாசமாக மாறி இருக்கு. குயின்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இவனுங்க 2 பேரும் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கானுங்க. ஆனால் நான் வந்து இன்டர்மீடியேட் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுங்க 2 பேரும் அவங்களோட பவரை ஒன்னா சேர்த்து ஒரு பால் மாதிரி மாற்றி குயின்ஸோ அட்டாக் பண்ணானுங்க. குயின்ஸோ என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. குயின்ஸோ அடி வாங்கிறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ கனவுலேயே நினச்சா கூட எங்கள் எல்லர்ஸ்லாம் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ குயின்ஸோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக அவன் நம்மளை கொண்டுடுவானுங்க, நம்மளை சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோக்கு இந்த விஷயம் சென்ஸ் ஆகுதுங்க. எவன்லி ஃபீனிக்ஸ் செட்டில் யாரோ அவங்கள சூசைட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சூசைட் பண்ணிக்க போகும்போது ஹீரோ கரெக்டாக வந்து தடுத்துறான். அப்போ அங்கே இருக்கிறவனுங்களாம் பயங்கரமாக பயந்துறானுங்கட்டு, எங்கந்திர நீ வந்த இப்படி பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்னும் குயர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்கான்னு சொல்லி அவனுங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, உங்களோட சாவுலாம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அங்கே இருக்கிறவன் பயங்கரமாக சிரிச்சுட்டு என்ன சொல்கிறானா, டே தம்பி நான் வந்து உன்னை ஒரே கையில் நசுக்கி போட்டுருவோம்டா, நீலாம் சின்ன பையன்டா அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து ஒருத்தன் ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நான் ஹீரோ சும்மா ஒரே ஒரு விரல சுண்டி தான் விடுவான். அதுக்கே பார்த்தா ஆள் பல கிலோமீட்டர் பறந்து போயிடுவான். ஆள் சொல்ல போனால் மொத்தமாக காணாமல் போயிடுவான். அங்கே இருக்கிற எல்லாரும் போட்டு தள்ள ஆரம்பிச்சிடான். ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு என்ன சொல்கிறேன்னா, உனக்கு சாவை நான் பரிசாக கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தனுக்கு வந்து நீ மூச்சு விட முடியாமல் தான்டா சாவா அப்படின்னு சொன்னோடனே அவனோட கழுத்து தானாகவே நெரிக்க ஆரம்பிச்சிடுது. இன்னொருத்தனுக்கு என்ன சொல்லுன்னா, உனக்கு நான் வழியே இல்லாத சாவை தரேன்டா அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்த்தா டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். இது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்த உடனே அங்கேருந்து மச்ச 2 பேரும் தெரிச்சிக்கிட்டு ஓரணுக்கிட்டே, யாருனே தெரியல, எல்லாரும் இப்படி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அது இவனுங்களாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க தெரியுமா, அது கையை வைக்காம எல்லாரும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுவானுங்க. ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாதுப்பா, ஜஸ்ட் நான் குயர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோட பவரை பார்த்து அவனுங்க 2 பேரும் பயந்து ஓடிக்கிட்டு இருப்பானுங்களா. அவனுங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு இடத்துல தடிக்கி கீழே விழுந்துருவானுங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோ உள்ள இருந்தவன் எப்படி வெளியே வந்தானே தெரியாது. ஆனால் இவனுங்களுக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவனுக்கு 2 பேருக்கு அல்ல இல்லை. அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் காலில் விழுந்து என்ன போக விட்டுருங்க, நான் திரும்பவும் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கானுங்க. அப்போ அவனே யோசிக்கிறான்னா, நான் இங்கேருந்து போனால் தானே நான் போயிட்டு செக்கில் இருக்கிற ஆள்லாம் கூப்பிட்டு வந்து இந்த இடத்தையே மொத்தமாக டெஸ்ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எனக்கு உங்களோட டெக்னிக்கை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, டே உனக்கு தைரியம் என்ன, நீ போயிட்டு எங்கள் அப்பா கூட சண்டை போடுறான், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவே மிரட்டுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை சந்திக்க தான் போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னால் அவனை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தள்ளிடுறான். அப்போ அங்கே பக்கத்தில் இன்னொருத்தன் தானே, அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கொண்டாதீங்க அப்படின்னு சொல்லி கதறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒழுங்காக உங்களோட செட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே செட்டை காட்டினா செட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளைமேட்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக மின்னல்லாம் வெட்டுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடி வந்து விழுந்து அந்த இடமே மொத்தமாக நாஸ்தி ஆகிடுது. அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக அடி வாங்கிறாங்க. அங்கே செக்டே ஃபுல்லாக அலங்கோலமாக மாறிடுது. அப்போ அந்த செக்டோட மாஸ்டருக்குலாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போ
ஹீரோ வந்து அங்கே என்ன கேட்குறான், நீங்கள் தானே அந்த செக்டோட மாஸ்டர் ஜென் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரும் ஆமா நான் தான் அந்த செக்டோட மாஸ்டர், ஆமா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் தான் டேங்லாங் செக்டோட மாஸ்டர், அது மட்டும் இல்லை நான் உங்கள் பையனையும் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவனே அவர்னா சும்மாவா இருப்பார், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பையனை கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ வந்து அசால்ட்டாக அந்த ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னே அவருக்கு சந்தேகமாயிருது, இவன் யாரில் இவ்வளோ அசால்ட்டாக இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னு. ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டுடுவான். அப்போ அவருக்கு திரும்ப செமக்கவும் வந்துடும். அவர் வந்து திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ணுவார் பாருங்க. ஆனால் ஹீரோ அவரை பிடிச்சி சும்மா அவர் கையை உடச்சி தூக்கி எட்டே கிடாசிறான். இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. வெறும் குயிர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்கான், இவன் எப்போ என் கையை உடச்சான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்க அந்த செக்டோட ஆன்சிஸ்டர் கூப்பிட்டுறாரு. அவர் அந்த இடத்துக்கு வந்து என்ன கேட்குறாருன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் செக்டுக்குள்ளே புந்து எங்களையே அடிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் எந்த ரீலமில் இருக்காருன்னா, நான்ஸ் அண்ட் சோல் ரீலமில் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த உலகத்தை ஆளுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றான்னா, அப்போ நீங்கள் இப்போ வீக்காக இருக்கீங்க, இப்போ நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன், முடிஞ்சா இப்போ என்ன வந்து தோக்கடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறான், டே நீ வெறும் குயிர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்க, நீ என்னடா அவ்வளோ ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த செக்ட் லீடர் என்ன சொல்கிறான்னா, உன்னால் அந்த ஃபார்மேஷன்லேருந்து தப்பிக்கவே முடியாதுடா, நீ கண்டிப்பாக சாவ போடுறா நீ அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்து போட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாடை பார்த்தோன்னே அந்த ஆன்சிஸ்டரே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த ஸ்வாடில் வந்து எட்ஜஸ்ல ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 வருஷம் பழமையான ஸ்வாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபார்மேஷனுக்கு இன்னும் பயங்கரமாக பவர் கொடுக்குறாரு. ஏன்னா ஹீரோவை கொல்ல முடியும் அப்போதான் அப்படின்ட்டு அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே இருந்து நிறைய சோல்ஸ் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ ஒரே ஸ்லாஷில் அந்த சோல்லாம் போட்டு தெளிறான். இதை பார்த்தோன்னே அவர் பயங்கரமாக பயந்து ஒரு ஷீல்டை போட்டுக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோ ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுவோம், அந்த ஷீல்டும் உடஞ்சிடுது, அவரும் பயங்கரமாக டேமேஜ் வாங்கிறாரு. அவர் கிரியேட் பண்ண அந்த ஃபார்மேஷனும் டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதால அவர் என்ன பண்ணுறாருன்னா, செக்டுகளை சீல் பண்ணி வச்சிருந்த ஒரு டிராகன் ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப ஹை லெவல் கிரேட் டிராகன் ஸ்பிரிட், முடிஞ்சா உன்னால இதை தோக்கடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எது இது ஹை கிரேட் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் தாங்க பண்ணுவோம், பார்த்தா அந்த ஸ்பிரிட் 10 துண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம 1,00,000 வருஷம் ஆச்சு இந்த டிராகன் கறிலாம் சாப்பிட்டு, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த செட்ல இருந்து மற்றவங்களும் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு வாயை பொழுதுறானுங்க. ஏன்னா ஹீரோ அந்த இடத்த அந்த அளவுக்கு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஹீரோ என்னன்றானா, என் பேர் தான் சுயாங் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்ட உடனே அவங்களாம் அப்படியே மண்டி போட்டுறாங்க, ஆன் சிஸ்டருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி. இவங்களாம் எதுக்காக ஹீரோக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா ஹீரோவும் இந்த செக்டர் சேர்ந்தவன் தான். ஹீரோக்கு இப்போ 1,00,000 வயசு ஆகுது அப்படின்னா கணக்கு பண்ணிக்கங்க. இவன் வந்து தாத்தாக்கெல்லாம் தாத்தா மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, செக் லீடர் இங்கே இருக்கிற எல்லா பொருளை மற்ற எல்லா ட்ரெஸ்ஸையும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. செக் லீடர் யாரும் சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோ தான் சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் நார்மலான பொருள் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ குயின்ஸும் வந்து என்ன சொல்றான்னா, நம்ம ரொம்ப பணக்காரங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எதனால இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா, அதனால சொல்றா. அது மட்டும் இல்லை, அவள் என்ன கேட்குறான்னா, சரி மற்றெல்லாம் எடுத்துட்டோங்கிறது அந்த பெரிய டிராகன் எப்படி எடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் ரிங்கை தூக்கி கொடுத்து இதில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ குயின்ஸுக்குலாம் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஸ்டோரேஜ் ரிங்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாம் வச்சிருப்பாங்களாம். அப்போ ஹீரோ கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஹீரோ ஒரு பொருளை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, இதை வச்சு தான் இந்த லாக் பண்ணானுங்க, அதுக்குள்ளே எவன் மட்டும் அது எனக்கு தெரிஞ்சிச்சு போட்டுன்னு போட்டு தள்ளிடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ குயின்ஸு கிட்ட என்ன கேட்குறான்னா, நான் 1,00,000 வருஷமா அந்த இடத்துக்குள்ளே இருந்தேன், வெளியே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம செக்டுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் நம்ம செக்ட் இந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ குயின்ஸு என்ன சொல்கிறேன்னா, நம்ம செக்டில் யாருமே வந்து பவர்ஃபுல்லாகவே இல்லை, அந்த ஒரு காரணத்தால் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்கலாம் நம்ம செட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம செக்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ வெளியே என்னவோ சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு லூசு பையன் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு என்ன கேட்குறான்னா, நீங்கள் தான் வந்து யூஷான் செக்டை வந்து மொத்தமாக அழிச்சிங்களாமே, அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ட்ரெஷர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ குயின்ஸு என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான். குயின்ஸு அவன் பின்னால் தூக்கி வீசிடுறான். அப்போ குயின்ஸு யோசிக்கிறான், இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ தான் அந்த செக்டோட லீடரா, அந்த செக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா ட்ரெஷரையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னோட வேலைக்காரியாக சேர்ந்துக்கோ, இல்லைனா அந்த டியாங்லாங் செக்டே இன்னைக்கு நான் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ குயின்ஸு என்ன சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் கனவுல தான்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரா. அப்படியே 2 பேருக்குள்ளேயே பயங்கரமாக ஃபைட் போகுது. இருந்தாலும் குயின்ஸு தான் அடி வாங்குறான். ஏன்னா அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா. அவன் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ணுவான். குயின்ஸு அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட இருந்த பவரை கொஞ்சமாக கொடுத்து அவளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு குயின்ஸு பவர்ஃபுல்லாக மாறிடுவா. அதுக்கப்புறம் அவன் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு வந்துடுவா. அவன் கையில் ஒரு கோடை போட்டுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஒரு பெல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடான். அந்த பெல் அடிக்கிறதால அதுலேருந்து வர வேவ்ஸால அங்கே இருக்கிறவங்க காதெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ கண்டிப்பாக உங்களெல்லாம் அந்த பெல்லை வச்சு சாவடிக்க போறா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பெல்லை கண்ட்ரோல் பண்ணி அவன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த பெல்லை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். இப்போ டக்குன்னு ஒரு தண்டர் அட்டாக் அவன் மேலே இறக்கி விட்டாரான். அவனும் அந்த இடத்துல ஆளு காலி ஆயிடுறான். அப்படியே அடுத்து வேற ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கானா, இப்போ ஒருத்தன் வந்து ஹீரோ கிட்ட செத்தான் இல்லையா, அவனை இவனுக்கு தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அவனுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, இவனால எவ்வளோ கேவலமாக ஒரு குயிர் ஃபேனிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்கிட்ட போய் செத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றது இவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அந்த செக்ட் டெஸ்ட்ராய் பண்ணால அதை பற்றி பேசுகிறானுங்க. அங்கே இருந்தவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, எப்படி இவங்க இந்த மொக்க செட்டு போய் அங்கே இருந்த ஆளுங்கெல்லாம் கொண்டாங்கன்னு தெரியல.
தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கா, நம்ம ஹீரோவோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க, அவன் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ சானியாங்க அந்த பக்கம் தான் நடந்து போறா. இவ பேர் சானியாங்க தான். அப்படியே அவன் என்ன கேட்பானா, ஹாய் பியூட்டி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தாங்க கேட்பான், அவ்வளவுதான். அது நெக்ஸ்ட் அவனுக்கு ஸ்டேட்டா சமாதி தான். இவன் கம்மனா போயிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான். தேவையில்லாத அவகிட்ட வாய் கொடுத்து இந்த மாதிரி செத்துட்டான். அடுத்த ஹீரோவோட செக்ட்டுக்கு வந்து ஹீரோவே மயக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஹீரோ கிட்ட போயிட்டு நிறைய இல்யூஷன்லாம் வந்து கிரியேட் பண்ணி அப்படியே ஹீரோவை மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்றா. டக்குன்னு பார்த்தா ஹீரோ இந்த சின்ன ட்ரிக்னா நம்ம கிட்ட பலிக்காதுமான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி எட்டிய கடை செய்யறான். அவ பயங்கர டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்றான்னா, என்னோட இல்யூஷன் ஒன்னா நீ பிரேக் பண்ணிருக்கலாம், இப்போ பாரு என்னோட ஒரிஜினல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு வரா. நீ வந்து வெறும் கூரி ஃபினிஷ் ஸ்டேஜில் தான் இருக்கா, ஆனா நீ என்னோட இல்யூஷன்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 இல்யூஷனை கிரியேட் பண்ணி மொத்தம் 3 பேரா சேர்ந்து ஹீரோ எல்லாரும் ஒரே டைம்ல அட்டாக் பண்றாங்க. ஆனா தனித்தனி பவர் வேற வேற பவர் வச்சு ஒரே டைம்ல அட்டாக் பண்றாங்க. இருந்தாலும் ஹீரோ ஒரு பேரியரை போட்டு தடுத்துறான். இதை பார்த்தவொடனே அவளுக்கு ஷாக்கு தாங்க முடியல. ஏன்னா ரொம்ப பவர் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கான். அவங்க 3 பேரும் பண்ண அட்டாக் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாத்துறாங்க. இருந்தாலும் ஹீரோ சும்மா ஒரு கையை அசைப்பான் பாருங்க, மொத்தமா அந்த அட்டாக்ல கேன்சல் ஆயிட்டு அவளை எட்டே போய் விழுந்துடுறா. அவளுக்கு செம கடுப்பாயிடுது. அவ திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு போறா. இந்த வாட்டி மொத்தம் 6 பேர் ஹீரோ ஒரே டைம்ல அட்டாக் பண்றாங்க. அவங்க அட்டாக் பண்ணதால அந்த இடத்துல பெரிய எனர்ஜி பிளாஸ்டே ஆகுது. ஹீரோ செத்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க, அதுக்கே திரும்பவும் அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் டஸ்ட் ஆயிடுது. அவளும் பயங்கரமா டேமேஜ் வாங்கிறா. ஹீரோ அவட்ட என்ன கேட்கறான்னா, இன்னும் ஏதாவது ட்ரிக்ஸ் பேலன்ஸ் வச்சிருந்தா அதெல்லாம் இப்பயே காட்டிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே இன்னும் பயங்கரமா பயந்துடுறா. அவ என்ன சொல்றான்னா, என்னோட பேர் சான்யாங், நான் டியானோ டெரிட்டரியில அந்த சிட்டி லார்ட் மேன்ஷன்ல வந்து சர்வெண்டா வேலை செய்யறேன். இதுக்கு மேல நான் அங்க இருந்து வந்து உங்க சர்வெண்டாவே மாறிடுறேன், நான் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ என்னோட சர்வெண்டாலாம் ஒன்னு இருக்க தேவையில்ல, நான் சொல்ற விஷயத்த மட்டும் அவனுக்கு கிட்ட போய் சொல்லிடு. இதுக்கு மேல்ட்டு யாராவது எங்க செட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்றான். உடனே அவளை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க, வழி அனுப்பி வைக்கிறான். எப்படி வழி அனுப்பி வைப்பானா, ஒரே ஒரு கிக்கு இடம் பாருங்க, ஆள் இங்க இருந்து பறந்து காணாம போயிடுறா. அப்ப குன்சு அங்க வந்து அந்த ஸ்டோரேஜ் ரிங்குக்குள்ள வந்து ஸ்பிரிச்சுவல் கிராஸ் எல்லாம் வெளியே எடுத்து காட்டுறா. ஹீரோ உடனே என்ன பண்றானா, இதெல்லாம் ரொம்ப நாளாவே என்னோட ஸ்டோரேஜ் ரிங்குள்ளே இருக்கு, இதை வச்சு நம்ம பில்லு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட பவர் யூஸ் பண்ணி பில்லை செஞ்சு அந்த பில்லெல்லாம் ரிஃபைன் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறான். அவன் என்ன சொல்றானா, இந்த பில்லாம் வந்து வெறும் 4th லெவல்ல தான் இருக்கு, பரவாயில்ல இருந்தாலும் இது இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறான். அவனுங்களுக்கு எல்லாம் பயங்கர சாக்கு. 4th லெவலா, நாங்க இது வரைக்கும் 1st லெவல் 2nd லெவல் பில்லு தானே கேள்விப்பட்டிருக்கோம், இது இன்னும் 4th லெவல் பில்லுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சாக்காயிரானுங்க. ஹீரோ அவங்களுக்கு ஒரு டைமிங் கொடுக்குறான், நீங்க எல்லாம் 1 மாசத்துக்குள்ள உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து நீங்க பிரேக் த்ரூ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு எல்லாரும் ஓகே செக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணி அவங்களோட கல்டிவேஷனை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடானுங்க. ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா, ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கரடியை போட்டு தள்ளி அதோட கோர் எடுத்து ஏதோ ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களோட ஆளுங்கெட்டலாம் கொடுத்து, டே இதை யூஸ் பண்ணுங்கடா, இதை யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது, நீங்க ஈஸியாகவே அந்த அட்டாக்ல டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கொடுக்குறான். எல்லார் கையிலேயும் ஒரு புக்கை கொடுத்துட்டு இதில் இருக்கிற டெக்னிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா, கூட சீக்கிரமாக பவர்ஃபுல்லாக மாறிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னால் பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம். என்னன்னு பார்த்தா குயின்ஸு பிரேக் த்ரூ பண்ணிட்டாப்புல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கேயே நம்ம ஹீரோவும் அப்புறம் நம்ம செக்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குயின்ஸு பிரேக் த்ரூ பண்ணாலே அந்த விஷயத்தை தான் இவங்க ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே மாசத்துல எப்படி அந்த மாதிரி பிரேக் த்ரூ பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட செக்ட்டுக்கு ஒரு மெசேஜும் அவங்க சென்ட் பண்றாங்க. என்ன மெசேஜ்னா வந்து இப்போ நடக்க போற ஏலத்தில் இவங்களை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. ஹீரோவும் குன்சுவும் அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லிட்டு வரானா, நான் அந்த ஏலத்தில் மொத்தம் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளவரை பார்த்துக்கிட்டு இருப்போம் வாங்கலாம்னு சொல்லிட்டு உடனே இந்த பைத்தியக்காரன் போய் என்ன பண்றான்னா, எனக்கு அந்த ஃப்ளவர் வேணும், நான் எவ்வளோ காசு என்ன தரேன், அந்த ஃப்ளவருக்கு நான் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான காசு கொடுத்துறேன், நான் 1000 கோல்டு காயின் தரேன், 2000 கோல்டு காயின் தரேன்னு பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்க. ஹீரோ உடனே டென்ஷன் ஆகிட்டு அங்கே கிளம்புறான். சரியான பைத்தியமா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோ கூரி ஃபினிஷ் ஸ்டேஜில் தானே இருக்கான், அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பா பாருங்க. உடனே ஹீரோ அவனை திரும்பி பார்ப்பான். அவன் திரும்பி பார்த்ததுக்கு அந்த பவருக்கே அவன் கீழே விழுந்துருவான். இதை பார்த்துட்டு அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். யார் சாமி இவர் சும்மா திரும்பி தான் பார்த்தாரு, இதுக்கே நான் இந்த அளவுக்கு டேமேஜ் வாங்கிட்டேனே, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுக்கு மேல்ட்டு இவர் தான் என்னோட மாஸ்டரா இருக்கும், நான் இவர்கிட்ட தான் ஸ்டூடெண்டா சேர போறேன். அவன் கூட ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன்கிட்ட என்ன சொல்றானா, டே இந்த விஷயத்த போய் நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாலே போக ஆரம்பிச்சிடான். இதோட ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் பொருளாக என்ன ஏலம் விடுறாங்கன்னா, ஏதோ ஒரு செடி எடுத்துக்காட்டி இது ரொம்ப ரேரானது, இது வந்து பில் செய்யறதுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இந்த பில்லு கூட இந்த பொருளை வந்து சேர்த்துட்டா 100 வருஷம் ஆனாலும் அந்த பில்லோட பவர் கொஞ்சம் கூட குறையாது, அந்த பில்லு வந்து வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ குன்சு ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, இது எனக்கு வேணும், இதை எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன கேட்குறான்னா, ஏன்ப்பா இதோட விலை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த ஏலம் வேறு என்ன சொல்றான்னா, இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1 மில்லியன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாங்க, 2 மில்லியன் கோல்டு காயின், 3 மில்லியன். அப்படியே குன்சுவும் கேட்குறான். அந்த பைத்தியக்கார பையன் இருக்காலே அவன் ஸ்டேட்டா 10 மில்லியன் கோல்டு காயின் கேட்டாரான். குன்சு என்ன சொல்றான்னா, இதுக்கு மேலே அந்த பில்லை நம்மளால வாங்க முடியாது, அது அதிகமான ரேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, அவன்கிட்ட அந்த 3rd லெவல் பில் எடுத்து ஏலத்தில் விடுவான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் 3rd லெவல் பில் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த பில்லுக்கோசரம் ஏலம் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ கொஞ்சோண்டு பில்லு வித்து அங்கே நிறைய ட்ரெஷர் வாங்கிட்டு இருக்கான். அதில் குயின்ஸு ஒரு ட்ரெஷர்னா இது
இது கல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ என்ன சொல்லணும்னா அது கல் இல்லை அப்படின்னு சொல்லி அவ கையில இருந்து வாங்கி கொஞ்சோண்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுக்குள்ள செலுத்துவான் பாருங்க. உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு பீஸ்ட் வெளியே வந்துடுது. அந்த பீஸ்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோ என்ன சொல்லணும்னா இது ஒரு ஐஸ் எனர்ஜி சம்பந்தப்பட்ட பீஸ்ட், அது மட்டும் இல்ல இது ஒரு லெஜெண்டரி பீஸ்ட், ரொம்ப ரேரான பீஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல அடுத்த பொருள் ஏல வர்றாங்க. என்ன பொருள் ஏல வர்றாங்கன்னா குயின்சு சீக்ரெட் லேண்டோட மேப் தான் ஏல வர்றாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா டக்குன்னு போயிட்டு 2 3வது கிரேட் பில்ல கொடுத்து அந்த மேப்பை உடனே வாங்கிறான். அப்படியே ஏலெல்லாம் முடிஞ்சிடுது. ஹீரோவும் குயின்ஸும் போய்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஹீரோட ஸ்டூடெண்ட் ஆகாம விட மாட்டான் போல. குயின்ஸு அந்த மேப்பை பார்த்துக்கிட்டே என்ன கேட்குறான்னா அந்த மேப் ஃபேக்காக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை அந்த மேப் ஃபேக் இல்லை, அந்த மேப் ஒரிஜினல் தான், கண்டிப்பாக இந்த மேப்பில் இருக்கிற சீக்ரெட் பிளேஸுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வரதை ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அவனும் ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணி வந்து ஹீரோ முன்னால் முட்டி போட்டு என்ன சொல்கிறான், நான் கெஞ்சி கேட்குறேன் என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துங்க, கண்டிப்பாக நான் உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன் அப்படி என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா உன்னை என்னோட ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கிட்டுனா பின்னால் இருக்கிற 3 பேரை அடிச்சு தோறுறா அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு 3 பேர் யாருன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட இருக்கிற பொருள்லாம் திருடுறதுக்கு வந்திருக்கானுங்க. இவனுங்க என்ன 3 பேர் என்ன சொல்கிறாங்க, சின்ன பையில நீலாம் போய் எங்களை எங்கடா அடிச்சு தோறுத போற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. உடனே பார்த்தா இவனோட ஸ்பீர் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடான். டப்புன்னு அவனை தூக்கி எட்டையை வீசிடுறாங்க. ஏன்னா இவன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் கொஞ்சம். 2வது ஆளு பாய்சன் ஸ்னேக் வச்சு அட்டாக் பண்ணுறான். இவன் எப்படியும் அதை சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் கூட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ல காலில் பாய்சன் ஸ்னேக் விட்டு கடிக்க விட்டுருவான். இவனும் பாய்சன் ஸ்னேக் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துருவான். குயின்ஸும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறான். நான் ஹீரோ தடுத்துறான். இவன் என்ன பண்றான்னா கீழே இருக்கிறவனோட ஸ்பீர் எடுத்து முடியாத டைம்ல ஏன் டப்பு அவன் கைத்திலே ஒரு கோடை போட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்லணும், பரவாயில்ல இவன் கொஞ்சம் மோசம் கிடையாது, நல்லா தான் பண்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொருத்தன் என்ன சொல்லணும், அதான் கடைசியா ஒருத்தன் இருப்பான் பாருங்க, சூப்பர் சூப்பர் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டே, ஆனா என்ன உன்னால போட்டு தள்ள முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடான். இவனுக்கு தான் பாய்சன் கடிச்சிருக்கு இல்லையா, இவன் கொஞ்சம் வீக்கா இல்ல நிறையவே வீக்கா இருக்கான். அவன் அட்டாக் பண்ணி இவனோட ஸ்பீரை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு திரும்ப அட்டாக் பண்ணுவான். இவன் கையை வச்சு தடுப்பான். அவன் ஒரு பெரிய அட்டாக்கா பண்ணுவான். அப்ப ஹீரோ என்ன பண்ணான்னு டக்குன்னு போயிட்டு அவனை தூக்கி எட்டையை அடிச்சுட்டு என்னோட ஸ்டூடெண்ட் மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனை ஹீல் பண்ணி விட்டுருவான். இவனும் அப்படியே ஹீல் ஆகிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த லூசு பையன் என்ன பண்ணுவானா, இன்னது இவன் ஹீல் ஆயிட்டாடா அப்படின்னு சொல்லி மூஞ்சை கிட்ட எடுத்துட்டு வந்து பார்ப்பான் பாருங்க. இவன் பாத்தீங்கன்னா பொலிச்சின்னு அந்த பாய்சனை ஃபுல்லா அவன் மூஞ்சில துப்பி விட்டுறான். அவன் என்ன சொல்றானா, ரொம்ப நன்றி டீச்சர், என் உடம்புல இருந்து பாய்சன் எடுத்து அவன் உயிரே காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான், சரி இதெல்லாம் கூட அங்க பாரு இன்னொருத்தன் உயிரோட இருக்கான், டக்குன்னு போய் அவனை போட்டு தள்ளிட்டோட அப்படின்னு சொல்றான். வேணா பண்றானா, இப்போ இது என்னோட டேன்ற, அப்ப பாரு என்னோட அடியன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணானா, நிலா வெளிச்சம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற வீட்டை தான் காட்டுறாங்க. இவனுக்கு நம்ம லின்னு பேர் வச்சிடலாம். இப்ப ஹீரோட ஸ்டூடெண்ட் வேற ஆயிட்டான். சரி லின்னே கூப்பிட்டுக்குவான். அவன் என்ன சொல்றானா, நான் ஏற்கனவே ஹீரோ குயின்ஸு கிட்ட ஒரு புக்கு கொடுத்து அதை பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப லின்னும் கேட்பான், எனக்கு ஏதாவது புக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சைகையிலே கேட்பான். ஹீரோ இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படியே அடுத்த சீன்ல 2 பேரை காட்டுறானுங்க. அவனை பார்த்தா சானியாங் ட்ரெஸ் மாத்திரத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. உடனே சானியாங் வெளியே வந்தோடனே அவனுக்கு எட்டை போய் நின்றுட்டு என்ன சொல்றாங்கன்னா, சானியாங் உனக்கோசம் தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் உனக்காகவே தான் வாழ்றோம், நீ எந்த வேலை சொன்னாலும் நாங்கள் டக்குன்னு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. குயின்ஸும் லின்னும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. குயின்ஸு தான் ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுறா. லின் எல்லா அட்டாக்கையும் வந்து டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். உடனே குயின்ஸு என்ன பண்றான்னா, லின்னோட வெப்பனே வந்து 2ஆ வெட்டிடுறா. லின் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, என்னோட வெப்பன் ரொம்ப வீக்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, அவங்ககிட்ட ஒரு புது ஸ்பேர் எடுத்து கொடுக்குறான். அந்த ஸ்பேரை பார்த்துட்டு அவன் ஸ்பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த சீக்ரெட் லேண்டுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்ப லின் என்ன சொல்றான்னா, இந்தாங்க மாஸ்டர் இந்த கீயை வச்சுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பான். உடனே ஹீரோ அதை உடச்சி போட்டு இது வெறும் வேஸ்டடா அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அங்க இருந்த லூசு பசங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை பார்த்துட்டு இவன் பாருங்கடா குயிர் ரிஃபைனிங் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இங்க வந்திருக்கான், அவனால பறந்து கூட அதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே குயின்ஸு கோவம் வந்துடுது. அவனுங்களை அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா ஹீரோ தடுத்து, அவங்க சொல்றது கரெக்ட் தானே, என்னால பறக்க முடியாது ஆனா என்னால ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப்ல இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே போயிடுறான். இவனுங்க எல்லாம் பேன வாயை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. குயின்ஸு போயிட்டு அங்கிருந்து ஒரு பூவை பறிச்சு, இங்க பாத்தீங்களா மாஸ்டர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அங்க இன்னொரு பூவும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு, அதை பறிக்கலான்னு போ, அதுக்குள்ள பார்த்தா அங்க 2 பேர் வந்து அந்த பூவை மெரிச்சிருவானுங்க. உடனே குயின்ஸு என்ன பண்றானோ, அவனுக்கு 2 பேரும் ஒரே அடியில பறக்க விட்டுறா. என்கிட்டே வந்து ஓவர் அப் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன சொல்றானா, இந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்குங்க அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல யாரா இருக்குதுன்னு பார்த்தா சானியாங் தான் அங்கிருந்து வெளியே வரா. அவன் என்ன சொல்றானா, தெரியாம அந்த பக்கம் வந்துட்டப்பா அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ சும்மா அவன் கையை அப்படி அசிப்பா பாருங்க, ஐயோ என்ன அட்டாக் பண்ணாதீங்க, எனக்கு தெரியாம தான் அந்த பக்கம் வந்தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயந்துடுறா. அப்புறம் என்ன சொல்றானா, எனக்கு ஸ்னோ லோட்டஸ் இருக்கிற இடம் தெரியும், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ யோசிக்கிறான், ஸ்னோ லோட்டஸ் அதை சாப்பிட்டா நம்ம உடம்புல அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படின்னு. அப்ப குயின்ஸும் சொல்றா, ஸ்னோ லோட்டஸ் வந்து லெஜெண்டரி ஐட்டம், அது சூப்பரா இருக்கும், நம்ம போய் அதை எடுக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஒரு ஒயிட் டைகர் அங்கிருந்து ஒருத்தனை கடின்னு கடிச்சு கொன்னுடுது. அங்கிருந்து இன்னொருத்தனையும் கொன்னுடுது. அந்த ஒயிட் டைகர் அங்கிருந்து 2 பேரும் போட்டு தள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் மற்றவங்களும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, அந்த ஒயிட் டைகர் ஏற்கனவே வந்து நான்ஸ் அண்ட் சோட் நிலைமையில தான் இருக்கு, நான் அந்த ஒயிட் டைகரை இப்போ எப்படி போட்டு தள்ளுறேன்னு நல்லா பார்த்துக்கு கின்ஸோ, அப்பதான் வந்து உன்னோட ஸ்வாட் ஸ்கில்ல நீ வந்து மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்து ஒரே ஒரு அசை தான் அசைப்பான். அதுக்கே அந்த
அந்த ஒயிட் டைகர் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறிடுது. சானியாங்கெல்லாம் பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்து ஹீரோ கேட்குறான், உன்னை என்ன நம்பிக்கையில் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கிறது அப்படின்னு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து சேர்த்துக்குங்க, நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். இவ்வளோ நாள் வந்து நான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், இதுக்கு மேலே அப்படி இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சாரா. ஹீரோ அவளை செக்கில் சேர்த்துக்கிறது ஒத்துக்கிறான். அப்போ ஹீரோ ஒரு கண்டிஷனும் போடுறான், நீ யாருக்காவது இங்கே வந்து ஸ்பை வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு தான் ஹீரோ சொல்லுவான். மிச்சத்தெல்லாம் அவளே சொல்கிறா, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொண்டுடுவீங்க அதானே, எனக்கு தெரியும், நான் யாருக்கோசரமே இதுமேல்ட்டு வேலை செய்ய மாட்டேன், உங்களுக்கு தான் உண்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ஹீரோ பற்றி என்ன பேசுகிறான்னா, நீ வெறும் குயிரி ஃபெனிக்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்க, ஆனால் உங்ககிட்ட 2 அழகான பொண்ணுங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களேடா அப்படின்னு சொல்லி பேசுவான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அங்கே இருக்கிற ஸ்னோ லோட்டஸ் தான் எடுக்க வந்தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ என்ன சொல்லணும், உங்களுக்கு ஸ்னோ லோட்டஸ்டா வேணும் அப்படின்னு சொல்லி குயின்ஸை விட்டு அட்டாக் பண்ண விட்டாரா. குயின்ஸும் அவனும் பயங்கரமாக ஸ்வாட் ஃபைட் போட ஆரம்பிச்சாங்க. குயின்ஸும் என்ன பண்ணானா, டக்குன்னு ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவள் ஸ்வாடை வந்து நிறைய ஸ்பிளிட் பண்ணி அட்டாக் பண்ணுறா. அப்புறம் என்ன பண்ணானா, டக்குன்னு உடனே அந்த ஸ்வாடெலாம் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அவனோட ஸ்வாடை வந்து பிரேக் பண்ணிடுறா. அவன் பயங்கர டென்ஷன் ஆகி ஏதோ பைத்தியம் மாதிரி ஆகி அவனுக்குள்ள இருந்து பயங்கரமான ஈவில் எனர்ஜிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுது. அந்த ஈவில் எனர்ஜி யூஸ் பண்ணி குன்சு அட்டாக் பண்ணிடுவான். அவன் உடனே ஹீரோ போயிட்டு குன்சு காப்பாற்றிட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி வச்சிருவான். அந்த பிளாக் பண்ணி வச்ச அட்டாக்லாம் வந்து ஒரே ஒரு விரலில் தான் சுண்டி விடுவான். மொத்த அட்டாக் டஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அவன் கைத்தை திருவி எட்டையை கடாசிடுவான். அவன் சுத்தமான வேஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு லீன் வந்து என்ன சொல்கிறேன்னா, மாஸ்டர் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அங்கே இருக்கிற நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு டோரை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே செத்து கடவுங்களாம் பார்த்துட்டு யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு பாரு ஏதாவது தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அடுத்த சீனில் காட்டினா நிறைய பேர் சேர்ந்து ஒரு டோரை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் ஃபெங்கு சொன்னா இல்லையா, நிறைய பேர் சேர்ந்து ஒரு டோர் உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த குரூப் தான் போல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுங்க எல்லாருமே பயங்கரமாக சோர்ந்து போயிடறானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த டோரை சீல் பண்ணியிருக்கானுங்க, ரொம்ப மோசமாக இருக்கியா, இதை உடைக்கவே முடியல அப்படின்னு பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நீங்களாம் சுத்த வேஸ்டா அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அங்கே போயிடுவோம் இல்லையா, அங்கே இருக்கிறவனுங்களாம் என்ன சொல்கிறாங்க, டே நீ வெறும் குயிரி ஃபெனிக்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்க, உனக்கு எவ்வளோ தெரியும் தான் நீ எங்கள் முன்னாலே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவே அட்டாக் பண்ணலான்னு போகிறானுங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யார் வீக்காக இருக்காங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ ஃபெங்கு முந்திரி கோட்டை மாதிரி முன்னால் போய் நிற்பான். அப்போ அங்கேருந்தவன் என்ன சொல்கிறான், நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் தெரியுற, அப்புறம் அந்த மாதிரி வெத்வேட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ ஃபெங்கு என்ன சொல்கிறான்னா, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து இதில் 1 மில்லியன் கோல்டு காயின் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு போகிறீங்களாங்கன்னு கேட்பான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்டே, இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லுவான். உடனே ஃபெங்கு ஒரு ரிங்கு எடுத்து காட்டி, அப்போ இதில் 90 மில்லியன் இருக்குது, இது ஓகேவா அப்படின்னு சொல்லி அவனுக்கிட்ட டீல் பேசி கடைசியில் 90 மில்லியன் ஓகே பண்ணிட்டு வந்துடுறான். அவனுங்களும் அதை எடுத்துக்கிட்டாங்க, வந்து கிளம்பிடுறானுங்க, உங்ககிட்ட நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோன்னு. ஹீரோ கிட்ட வந்து வேற என்ன சொல்லலாம், பார்த்தீங்களா மாஸ்டர், காசு வச்சு எப்படி இந்த ப்ராப்ளத்தை நான் அசால்ட்டாக சால்வ் பண்ணேன், அது வெறும் 90 மில்லியன்லேயே இதை முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு வேற அசால்ட்டாக சொல்கிறான். உடனே ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஆண்டா லூசு பயிரே 90 மில்லியன் உனக்கு சும்மா போயிடுச்சடா அப்படின்னு சொல்லி தவடையிலே ஒன்று போட்டுன்னு வைக்கிறான். அப்போ குயின்ஸு தான் ஹீரோவை தடுத்து வேணாம் அவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ திரும்ப அவனுங்கெல்லாம் கட்டினா இவனுங்களாம் டோரை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ வந்து அவனுங்களை பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அண்டே நீங்கள் என்னடா இவ்வளோ சுத்த வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களே கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ அவனுக்கு டென்ஷனாக என்ன சொல்லணும், டே நீ வெறும் குயிரி ஃபெனிக்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்க, உன்னால அந்த டோரை உடைக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதை நான் வெறும் ஒத்த கையிலே உடச்சிருவேன்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, டே தம்பி என்னடா இப்படி போய் சொல்கிற, இது யார் தெரியுமா சீல் பண்ணது, 10,000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய மாஸ்டர் சீல் பண்ணியிருக்காரு, உங்கள் தாத்தாவே வந்தாலும் இதை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அவனுங்களாம் சேர்ந்து ஹீரோக்கு ஒரு ஆஃபர் வேறு தரானுங்க, நீ வேணா ஒரு தடவை போய் அந்த பேரியர் உடைக்க ட்ரை பண்ணானா உன்னால் அந்த பேரியர் உடைக்க முடியல, உன் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறானுங்க. அடா ஹீரோ ஓகே சொல்கிறானா இல்லையா, குன்சும் முதல்ல ஓகே சொல்கிறான், நான் ஒத்துக்கிறேன் இந்த கண்டிஷனுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனுங்களாம் என்ன நினைக்கிறானுங்க, என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓகே சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறானுங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவன் போய் உடைக்காம ஃபெங்க அனுப்பிட்டே ஃபெங்க போய் டக்குன்னு அந்த பேரியர் உடைப்பப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான். ஃபெங்க அந்த பேரியர் கிட்ட போய் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டரே உடைக்க சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நம்ம உடச்ச அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அப்போ ஹீரோ டக்குன்னு அவனோட பவர் அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான் பாருங்க. அவன் தெரியாமல் தடிக்கு தான் அந்தாண்ட பக்கம் விழுவான், அதுக்கே அந்த பேரியர் உடஞ்சிரும். அதை பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாருமே வாயப்போல் தரானுங்க, டே நாங்கள் இது எவ்வளோ நேரமும் உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, இவனோட அசால்ட்டாக உடச்சிட்டான் அப்படின்னு. அப்போ ஃபெங்க அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடான். அவனுங்க எல்லாம் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடான். அதே என்ன சொல்கிறான், டே நான் எவ்வளோ ஈஸியாக அந்த பேரியர் உடச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவங்க எல்லாரும் கோகுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடானுங்க. அவனுங்க என்ன பேசிக்கிட்டோன்னா, ஹீரோவும் அப்புறம் இவங்கெல்லாம் கொண்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க கேங்காக பேசிக்கிட்டு வரானுங்க. ஹீரோவோட பவர் தெரியாது இல்லை, தெரிஞ்சவனுங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டானுங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்வாடு இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு போயிட்டு இந்த சோடு எனக்கு தான், 10,000 வருஷம் பழமையான சோடு, இது ஒரு செலஸ்டியல் சோடு, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன பண்ணான்னா, டக்குன்னு அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த சோடை அவன் கைக்கு வர வச்சிடறான். அந்த சோடை நல்லா சுற்றி முத்திய பார்த்துட்டு குயின்ஸு கிட்ட கொடுத்துருந்தா அந்த சோடு உனக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எப்படா நீ என்னோட சோடை எடுக்கலாம், என்னோட சோடை நீ திருடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். இப்போ ஹீரோ என்ன பண்ணானா, அவனை சுற்றி ஒரு பேரியர் போடுறான். அந்த பேரியருக்குள்ளே இருக்கிற யாராலுமே மூவ் பண்ண முடியல. அவனும் அந்த பேரியருக்குள்ளே வந்து மாட்டிக்கிறான். அப்போ ஹீரோ என்ன பண்ணனா, ஒரே செகண்ட்ல அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கிறான். அப்போ ஃபெங்க என்ன சொல்கிறான், என்னப்பா மாஸ்டர் இந்த விஷயத்தை இவ்வளோ
சிம்பிளாக முடிச்சிட்டாரு, இதுக்காக போய் நான் அவன்கிட்ட 90 மில்லியன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருந்த மற்றவனுங்கெல்லாம் பயங்கரமாக ஹீரோவோட காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் வேணுனே இப்படிலாம் பண்ணல, எங்களை போக விட்டுருங்க, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சு வந்து அவங்களோட எல்டர்கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. அந்த எல்டர் என்ன பண்ணுறான்னா இவனுங்கெல்லாம் பிடிச்சி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா டே உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா, அவங்ககிட்ட போய் உயிர் பிச்சை கேட்டு ஓடி வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் மொத்த ஃபேமிலியுமே அசிங்கப்படுத்துறீங்களேடா அப்படின்னு சொல்லி இவனுங்கெல்லாம் வச்சு கிளின்னு கிழிக்கிறான். அப்போ அவனுங்களுக்கு தானே தெரியும் ஹீரோ கிட்ட மாட்டிருந்தா அவனுக்கு நிலமை என்ன இருக்குன்னு இவனுக்கு என்ன தெரியும். அது ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சாணி அங்கே என்ன கேட்குறான்னா, மாஸ்டர் இந்த இடம் ஃபுல்லாக ஒரே பாய்சனாக இருக்குது, இந்த காடு வேறு ரொம்ப ஆபத்தாக வேறு இருக்குது, இதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ என்ன சொல்லணும்னா இந்த பாய்சனாலாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஹெர்ப்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு 3 பில்லை செஞ்சு அவங்க கிட்ட கொடுத்துட்றான். சாணியாவுக்கு தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா பில் ரிஃபைன் பண்ண பர்னஸ் கூட இல்லாத இவர் எப்படி இந்த பில்லை ரிஃபைன் பண்ணார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை வேர்ல்டு டாப்பஸ்ட் அல்கமிஸ்டாலே இந்த பில்லை ரிஃபைன் பண்ணுறதுக்கு 3 நாளாச்சும் ஆகும், ஆனால் இவர் இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த காடை பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவங்க உள்ளே போக அந்த இடத்துல பாய்சன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஃபெங்கு ஜாலியாக விளையாடிக்கிட்டு போயிட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் முன்னால் ஒரு ஸ்பைடர் வந்து தொங்குது. ஃபெங்கு பயத்தில் டப்புன்னு அதை போட்டு தள்ளிடுறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் மியூட்டேட் ஆன ஸ்பைடர் மாதிரி இருக்குது, டக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்களா அப்படின்னு சொல்லிடுறான். ஃபெங்கும் சாணியாங்க அங்கே இருக்கிற ஸ்பைடர்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் குன்சு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பயங்கரமாக பயந்துகிட்டு இருக்கா. ஹீரோ என்ன கேட்குறான்னா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவள் பயப்படுறத பார்த்த உடனே ஹீரோ ஒரே சொடக்கில் அங்கே இருக்கிற மொத்த ஸ்பைடரும் எரிச்சு சாம்பலாகிறான். அந்த ஸ்பைடர் எல்லாமே செத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பைடரோட கோர் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடுது. உடனே குன்சு பயங்கர சந்தோஷமாயிட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வித்து நிறைய காசு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லா கோரையும் போய் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஃபெங் என்ன சொல்றான்னா மாஸ்டர் எனக்கும் பயமா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்டே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீயே உன பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த காட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பாம்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நம்மளை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு காப்பாத்துங்க சொல்லி ஹீரோ இருக்கிற பக்கமே கரெக்டா வரா. அப்ப சாணி எங்க என்ன சொல்றான் மாஸ்டர் இவர் டக்குன்னு எங்கேயோ இருந்து வந்திருக்கா, எனக்கு தெரிஞ்சது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு வந்து நிறைய மான்ஸ்டர் துரத்திக்கிட்டு வருது. அப்ப லின்னும் குயின்ஸும் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. லின் அங்க இருக்கிற மான்ஸ்டருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். குயின்ஸும் அந்த பொண்ணை எட்டையை கூட்டிட்டு வருவா. அப்ப அந்த பொண்ணு நடந்து வரும்போது அப்படியே அடிப்பட்ட மாதிரி பயங்கரமா ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடா. அங்க லின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன போறானா டே தம்பி எட்டையை வாடா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபயர் பால் தான் தூக்கி போடுவான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் அங்கேயே வெடிச்சு சும்மா காலியா போயிடுது. அந்த பிளாஸ்ட் நடக்கும்போது அங்கிருந்து எல்லாருமே ஒரு பேரியரை போட்டு தப்பிச்சிருவாங்க. ஆனா அந்த புதுசா வந்தாலே அந்த பொண்ணு மட்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பா பாருங்க. அந்த பிளாஸ்ட் நடந்ததால அவன் மூஞ்சி ஃபுல்லா கறி பண்ணிடுது. அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான், டே என் மூஞ்சி எப்படி மாத்திட்டீங்களாடா, உங்களை நான் சும்மா விட மாட்டேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. குன்சு என்ன கேட்கறானா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்றா. அப்போ சாணி அங்கே என்ன கேட்கறானா இந்த இடத்துல நீங்க என்ன தனியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த காடு ரொம்ப ஆபத்தா வேற இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா எனக்கு தெரியல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கண்ணை முழிச்சப்ப இந்த காட்டுக்குள்ள தான் இருந்தேன், அப்போலேருந்து நான் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா இதுக்கு மேலே என்னால் ஓட முடியுது, என்னோட காலில் வேற அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறானா மனசுக்குள்ளே அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அந்த மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் போட்டு தெளியறோம் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த பொண்ணு என்ன நினைக்கிறானா மனசுக்குள்ளே இன்னைக்கு நீங்களாம் சாக போறீங்களா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோ ஃபெங்கு கிட்ட என்ன சொல்றானா டே ஃபெங்கு அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருக்கான், அதனால அந்த பொண்ணை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறான். ஃபெங்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடான். அப்போ கொஞ்சம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா இன்னைக்கு நம்ம மாஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு. அப்படியே ஃபெங்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன நினைக்கிறானா நான் பிறக்கும் போதே பாய்சன் பாடியோட பிறந்ததால என்னை யாருமே தூக்கவே மாட்டாங்க, அதுவும் என்னை யாரும் ஹக் பண்ண மாட்டாங்க, என் கிட்டே யாருமே வர மாட்டாங்க, ஆனா இவன் என்னை தூக்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான். உடனே அந்த இடத்துல ஏதோ ஒரு குட்டி டைனோசர் அட்டாக் பண்ண வரும் பாருங்க. ஃபெங்கு என்ன பண்ணுவானா அந்த பொண்ணை டப்புன்னு தூக்கி அட்டையை கடைச்சிட்டு போயிட்டு அந்த டைனோசரை போட்டு தெளிடுவான். அப்போ ஃபெங்கு என்ன சொல்லனா மாஸ்டர் எப்படி நான் உங்களை வந்து காப்பாத்தணும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணை தூக்கி அவன் கடைசனா இல்லையா, அந்த பொண்ணு எங்கேயோ போய் ஒரு பாறையில் அடிச்சு விழுந்து கிடக்கு. அப்போ ஃபெங்கு போய் என்ன சொல்றானா மன்னிச்சிங்க தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், திருப்பி வாங்க நானே தூக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காடே கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிடுது. இவங்களாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ சொன்னா இல்லையா ஒரு மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டர் வந்திருக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாகவும் பயங்கரமாகவும் இருக்குது. இதோட எபிசோட் 9 முடியுது. எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்ல நின்று பீஸ்ட்டை பார்த்துட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ்டா இருக்கும் போல, நான் போய் இது கூட சண்டை போட போறேன் அப்படின்னு அது கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சான். அப்போ அவன் என்ன சொல்றானா டே இவன் சரியான பைத்தியமா இருப்பான் போல, அந்த பீஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்ல அது பயங்கர பாய்சனாகவும் இருக்கு, இது கூட போய் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா அவன் சாவ போறான் அப்படின்னு சொல்றா. லின்னா அந்த பீஸ்ட் கூட சண்டை போட ஆரம்பிச்சான். அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. லின் எவ்வளவுதான் நினைச்சாலும் அந்த பீஸ்ட் கிட்டே போக முடியல. அந்த பீஸ்ட் வேற பயங்கர பாய்சனை வச்சு லின்னா அட்டாக் பண்ணிடுது. அது லின்னோட கையிலயும் அந்த பாய்சன் பிடிச்சிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குயின்ஸும் என்ன கேட்கறானா ஹீரோ கிட்ட நம்ம இந்த பீஸ்ட்டை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்லணும்னா அந்த பீஸ்ட்டை கொல்றது முக்கியம் இல்லை, அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ட்ரெஷர் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற அந்த கோர் வந்து பயங்கரமான ட்ரெஷர், அதை எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஹீரோ அவகிட்ட என்ன கேட்கறான் நீ காங்லிங்கோட சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அதுக்குள்ளேயே லின்னு பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட விழுறான். அப்ப லின்னு என்ன சொல்லணும் மாஸ்டர் பாருங்க அந்த
இந்த மான்ஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லை இது பயங்கர பாய்சனாக இருக்கனால அது கிட்டே போக முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் நல்லவெல்லாம் மாறிடுறாங்க. இவன் என்ன பண்ணனா டக்குன்னு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நீங்களாம் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அந்த மாஸ்டரை, அந்த பாய்சனை என்ன ஒன்றும் பண்ணாது, ஏன்னா என்னோட பாடி பாய்சன் பாடி தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ இவளுக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த பீஸ்ட் கண்டிப்பாக இவர் கொல்ல போகுது, இவர் சாவ போகிறார் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு கண்ணெல்லாம் வேற முடிக்கிறா. இப்போ ஃபெங்கு வந்து என்ன சொல்கிறானா, ஏமா கண்ணை திறந்து பாருமா, என் மாஸ்டரோட திறமையை பாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் கண்ணை திறந்து பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பேரியரை போட்டு அந்த பீஸ்ட்டை லாக் பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. எப்படி இவர் அந்த பேரியரை போட்டு அந்த பீஸ்ட்டை பிடிச்சாரு, இவர் ரொம்ப பவர் லெவல் கம்மியாக தானே இருக்காரு, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்ணானா டக்குன்னு அவன் பவர் யூஸ் பண்ணி ரோப்பு மாதிரி போட்டு அதை கட்டி மொத்தமாக அதை ஆஃப் பே பண்ணிடுறான். அதெல்லாம் ரவ கூட அசையவே முடியல, அந்த பீஸ்ட் ஃபுல்லாகவே லாக் ஆகிடுது. ஹீரோ அடுத்தது என்ன பண்ண போறான்னா டக்குன்னு அந்த பீஸ்ட்டை போட்டு தள்ளி அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோரை எடுக்க போகிறான். அதுக்கு என்ன பண்ணானா ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்வாட் எடுத்து அந்த ஸ்வாடில் பயங்கரமாக பவர்லாம் கேதர் பண்ண ஆரம்பிச்சான். அந்த இடத்துல பயங்கரமாக காத்தெல்லாம் வீசிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களாம் வந்து உசாரா பேரியரை போட்டுக்கிறாங்க. ஃபெங்கு என்ன பண்ணுறான்னா அவளை டக்குன்னு பின்னால் இழுத்துறான். அவளும் என்ன நினைக்கிறான்னா பரவாயில்ல இவெல்லாம் நம்மளை காப்பாற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. உடனே ஃபெங்கு என்ன பண்ணுறான்னா அவனுக்கு மட்டும்தாங்க பேரியரை போட்டுக்குவான், அவளை போயிட்டு எங்கன்னா ஒளிஞ்சிக்க சொல்லுவான். அவன் பேரியர் போடும்போது அவன் மேலே அந்த எனர்ஜி பட்டு அவள் பறந்து போய் பின்னால் இருக்கிற கல்லிலே அடிச்சு கீழே விழுந்துடுறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா டே நான் போன ஜென்மத்தில் உனக்கு என்னடா பாவம் பண்ண, என்ன மட்டும் ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு சுழல் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பீஸ்ட்டை மேலே தூக்கிட்டு போய் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அப்படியே சும்மா பீஸாக ஒரே செகண்டில் வெட்டிடுறான். அந்த பீஸாக வெட்டினதுக்கப்புறம் அந்த பீஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் அந்த கோர் வெளியே வந்துடுது. அப்போ ஃபெங்கு வந்து என்ன கேட்குறான்னா மாஸ்டர் உங்களோட ஸ்வாட் ஸ்கில் சூப்பராக இருக்குது, நீங்கள் எனக்கும் அதை கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ ஹீரோ என்னன்னா டே இன்னைக்கு தானே ஒரு அடி வாங்கினேன் தவடியிலே, திரும்ப உனக்கு வேணுமா, ஒழுங்கா எட்டே ஓடி போட அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அந்த பீஸ்டோட கோரை எடுத்துகிட்டு போய் அவட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா இந்த கோரை யூஸ் பண்ணி உன்னோட கல்டிவேஷன் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அதே மாதிரி உன்னோட பாய்சன் படிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா இதை நினச்சி உன்னோட பிரதர் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவ கேட்குறா எப்படி உங்களுக்கு என்னோட பிரதரை தெரியும், ஆமா உங்களுக்கு என்னோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கே, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறான் என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஆன்சிஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கரமாக மரியாதைலாம் கொடுக்குறா. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா 10,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா 10,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல அதான் வானெல்லாம் வந்து ரெட்டாக மாறிச்சு. அப்போ என்னோட பிரதர் என்ன பண்ணானா என்ன ஒரு சீக்ரெட் ரூமில் போட்டு அடைச்சிட்டான். அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் நான் அங்கேருந்து கண்ணை முழிச்சே வெளியே வந்து பார்த்தேன். இடம் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக மாறி இருந்துச்சு. என்னோட பிரதரையும் காணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா தனியாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். அதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இவ சொன்னதிலே ஹீரோ கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ அந்த வானம் ரெட் கலரில் மாறிச்சுன்றது தான். அதை பற்றி தான் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே இவங்க எல்லாருமே செக்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா ட்ரெஷரும் செக்டில் இருக்கிற ஆளுங்கிட்டலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களாம் அந்த ட்ரெஷரை பார்த்துட்டு வாயை பொழுதுறானுங்க, இவ்வளோ ட்ரெஷர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபெங்க கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா அங்கே என்ன தான் பண்ணிடுங்க நீங்கள், நிறைய பீஸ்லாம் கொண்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இப்போ ஃபெங்கை பற்றி சொல்ல வேணாம். டக்குன்னு ஃபெங்க என்ன பண்ணுறோன்னா நம்ம மாஸ்டர் அங்கேருந்து நிறைய பீஸ்ட்டை கொண்டாரு தெரியுமா அப்படின்னு கதையை அளக்க ஆரம்பிச்சிடறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணுறா. பார்த்தா அந்த மரத்தில் எவனோ ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவனை அடிச்சு கீழே தூக்கி போட்டுருவான். அப்போ ஃபெங்க என்ன கேட்குறான், யாரா நீ எப்போ எங்கள் செக்ட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கானா எப்படி அவனை கண்டுபிடிச்சான், வெறும் குயரிஃபைனிங் ஸ்டேஜில் தானே இருக்கான், எப்படி என்ன கண்டுபிடிச்சானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் பவர் யூஸ் பண்ணி அவன் மறைஞ்சிடறான். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா திரும்ப அவனை கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணிடுவான். இப்போ ஹீரோ ஃபெங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறான், டே ஃபெங்கு நம்ம செக்ட்டுக்குள்ளே எவனா ஒரு தத்து மாதிரி நுழைஞ்சானா அவனுக்கு என்ன ஆகணுன்றத நீ இப்போ அவனுக்கு காட்டுற அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.